herotalkies.com வெளிநாடு வாழ் தமிழர்கள் 800க்கும் மேற்பட்ட தமிழ் திரைப்படங்களை கண்டுகளிக்க உதவுகிற இணையதளம். பிரசாந்த் 30 அப்படின்னு டிஸ்கவுண்ட் கோட் யூஸ் பண்ணுங்க. 30% ஆஃபர் எல்லா பிளான்லயுமே வந்து பெறுங்க. தமிழ் திரைப்படங்களை லீகலா ஹை குவாலிட்டியில கண்டுகளிச்சு தமிழ் சினிமாவை சப்போர்ட் பண்றதுக்கு இதை விட பெஸ்ட் வழி கிடையாது. ஸோ herotalkies.com விசிட் பண்ணுங்க. காரமணி வந்து 11ஆம் தேதி ரிலீஸ்க்கு வந்து ரெடி. ஏன்னா காரமணி ப்ரொமோஷன் வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? எதுக்கு இப்போ யார் டைரக்டரால எனக்கு என்ன ஜேஎஸ்கே சார் இது ப்ரோக்ராம் சொல்றது யார் டைரக்டர் படம் ரிலீஸ் ஆக போகுது, அந்த டீசர் வரப்போகுது, அதை பற்றி தான் பேச. உங்கள் ஆடியன்ஸ், உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக மொதல் ஷோ வர போகிறாங்க. அந்த படம் இரஸ்பெக்டிவ் ஆஃப் நல்லா இருக்குது கெட்டதாக இருக்கிறத தாண்டி ராமுக்கு அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்குது. ஒரு கண்டிப்பாக உங்களை நம்பி பார்க்க வருகிற கூட்டம். அவங்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்பும் கருத்து என்ன? ஒன்றும் இல்லை, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. திரும்ப டோன்ட் ஜட்ஜ் மீ. அந்த ரெண்டு படத்துக்கும் இந்த படத்துக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. அண்ட் என்ன நேசிக்கிறேன்னு சொல்கிறது வந்து உங்களை நேசிக்கிறீங்கிற அர்த்தம் தான். பிகாஸ் ஒரு படத்தை பற்றி பேசுறதுங்கிறது திரும்ப உங்களை பற்றி பேசுறதான் நான் நினைக்கிறேன். அண்ட் எனக்குன்னு அப்படி ஒரு இந்த படம் வந்து இது வந்து ஒரு ஏஜ் குரூப்புக்குன்னு இல்லை, எல்லா ஏஜ் குரூப்புமே புரியும். அண்ட் இட்ஸ் அபவுட் மேல் ஃபீமேல் ரிலேஷன்ஸ். ரொம்ப முக்கியமாக இதில் ஏ அப்படின்னு வந்தப்போ ஏன் நாங்கள் இந்த ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டி சொன்னோம். நிறைய இப்போ உங்கள் படத்துக்கு ஏன் சார் ஏ அப்படின்னு கேட்டேன். எனக்கு புரியல அது ஏன் படத்துக்கு. ஏன்னா கட்டட தமிழ் யூ ஏ, இது யூ. ஆக்சுவலாக கட்டட தமிழ் ஏ வந்திருக்கணும். ஓகே, அன்னைக்கு வந்து ப்ரொடியூசர் சொன்ன கட்டை போட்டு நான் யூஏ வாங்கிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு அன்னைக்கு அப்புறம் தங்கமீன்கள் யூ அப்படின்னு சொல்லிட்டாங்க. தங்கமீன்கள் யூங்கிறதுக்கு எல்லாம் நேர்மை இருந்துச்சு. அப்புறம் ஏங்கிறதுக்கு பயப்பட வேணாம். நான் தமிழ் சினிமாவில் எனக்கு தெரிஞ்சு கடந்த ஒரு 2 வருஷத்தில் ரிலீஸ் ஆன பாதி யூ படங்கள் ஏ தான். இப்போ உதாரணத்துக்கு அந்த படத்தை பேர் சொல்லுவோம். அந்த படத்தை குழந்தைங்களோடலாம் கொண்டாடி தான் பார்த்தாங்க. அதில் கேங் ரேப்பை பற்றிலாம் அசால்ட்டாக ஒரு கமெண்ட் வரும். அப்புறம் பாதி யூஏன்னு வாங்கின படங்கள்லாம் டபுள் ஏ தான். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ அந்த ஒரு தமிழ் ஒரு டீச்சர் வரும், ஆண்கள் அப்யூஸ் பண்ணுவாங்க பெண்ணை. அதை வச்சா பிரச்சனையே கிடையாது, குழந்தைங்க பார்க்கலாங்கிறாங்க. அதில் கெட்ட வார்த்தை வரல. இல்லை, ஒரு ஈவ்டீசிங் தானே பண்ணுறான் ஒரு பெண்ணை. ஆண்கள் இப்போ அந்த பொண்ணு அதை எடுத்து ஒரு கெட்ட வார்த்தையில் பேசுகிறப்ப அந்த கெட்ட வார்த்தையை மியூட் பண்ணிடுங்களா, அது ஏ அப்படிங்கிறாங்க. இப்போ எது ஏ எது யூஏ? இப்போ ஒரு டீசர் நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ண போகிறோம். அதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து சென்சார் எந்த வசனத்தும் அலோவ் பண்ணாங்களோ அதெல்லாம் மியூட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக அதுதான் ஏ. சென்சார் எதை மியூட் பண்ண சொன்னாங்களோ அதை நான் வந்து ஓப்பன் பண்ணி யூடியூப்பில் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இது நியாயம், அது அநியாயம். அப்போ இந்த சமூகத்தில் இந்த குழந்தைங்க எதை பார்க்கணும்னு இந்த சென்சார் போர்டு நினைக்கிறாங்க, இல்லை மக்கள் எதை நினைக்கிறாங்க? நீங்கள் உங்கள் குழந்தைங்களை கூட்டு போய் பார்க்கக்கூடிய படம் என்ன சொல்லி கொடுக்குது? பெண்களை ஆண்கள் கிண்டல் அடிக்கலாம், அப்படிதானே இந்த படம் சொல்லி தருது? கண்டிப்பாக. ஆணுக்கு கீழே இருக்கா பெண் தானே சொல்லி கொடுக்குது. 100%. துப்பாக்கி எடுத்து சுட்டா தப்பு இல்லைன்னு சொல்லி கொடுக்குது. கண்டிப்பாக. என்கவுண்டர் தப்பு இல்லைன்னு சொல்லி கொடுக்குது. ஐட்டம் சாங் ஆடினா தப்பு இல்லைன்னு சொல்லி கொடுக்குது. காதல்னா என்னன்னு அந்த படம் சொல்லி கொடுக்குது. ஸ்டாக்கிங் பின்னாடி சுற்றுறது சொல்லி இல்லை, அதையும் தாண்டி உடலை பற்றி என்ன சொல்லி கொடுக்குது? 7 வயசு குழந்தை ஒரு தமிழ் சினிமாவுடைய பாடல் காட்சியை பார்த்தா அதுக்கு உடலை பற்றியான என்ன அறிவு வரும்? அது யூன்னு சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் நீங்கள் போய் பார்க்குறீங்க, குடும்பத்தோட பார்த்தேன்னு சொல்கிறீங்க. இந்த ஊரில் யூக்கு படமே இல்லை, குழந்தைங்களுக்கு படமே இல்லை. தயவு செஞ்சு யூஏனாலும் சரி குழந்தைங்களுக்கு கூட்டு போகணும்னு தயவு செஞ்சு யோசிங்க. நான் என் பையனை இது வரைக்கும் தமிழ் சினிமா கூட்டு போனதில்லை. அவனுக்கு 5 வயசு ஆச்சு, நான் பாகுபலிக்கெலாம் கூட்டு போகல. எனக்கு பயமாக இருக்குது அந்த வயலன்ஸ் அவன் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, அது இப்போயே பார்க்கணுமா, இந்த ஏஜில் பார்க்கணுமான்னு பயமாக இருக்குது. இப்போ யூன் வாங்குறதுனால மட்டும் நீங்கள் வந்து குடும்பத்தோட பார்க்குற படம் நீங்கள் முடிவு பண்ணுறீங்கல்ல. நான் சொல்கிறேன் அந்த படமே ஏ தான். அந்த படத்தை விட கம்மியாக தான் இருக்கும் இந்த படத்தில். இருந்தாலும் நான் ஏன் ஏ வாங்கியிருக்கேன்னா எனக்கு வந்து நான் இந்த படத்தை என் மகளோட பார்க்க மாட்டேன். என் பொண்ணுக்கு 13 வயசு, அவளுக்கு தரமணி 18 வயசு வந்து பார்த்தா போதும் நான் நினைக்கிறேன். அப்போ என் படமும் ஏவாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இல்லைனா அவங்க ஒரு 14 கட்ஸ் கொடுத்தாங்க. அந்த கட் தூக்குறதுனால ஒன்றுமே ஆகிடாது, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் போகும். அதனால் அந்த படத்தில் எதுவுமே மாறாது. இல்லை அந்த கட்ஸ் வேணால் நீங்கள் ஏவே கொடுத்துருங்கன்னு அவங்க ஏ கொடுக்குறேன்னு சொல்ல, நான் தான் ஏ கொடுத்துருங்கன்னு சொல்லி வாங்கினேன். அவங்க ஏ கொடுக்குறதுக்கு சொன்ன காரணங்களில் இதெல்லாம் விஷயம். அது ஒரு பெண் ராவா தண்ணி அடிக்கிறான், நம்ம கிட்ட ஆண் ராவா தண்ணி அடிச்சு அது யூஏ, அது எப்படி? நான் அது இப்போ திரும்ப தான் கேட்குறேன். ஒரு ஆண் விடில் அடிக்கிறான், பெண் ரியாக்ட் பண்ணுறது எவ்வளோ கெட்ட வார்த்தைகள் இருக்குது இந்த சமூகத்தில். இப்போ நான் ஒரு பெண்ணை வந்து ஒரு 5 பேர் இது பண்ணுறாங்க, ஒரு பொண்ணு கோவம் வந்துச்சு, என்ன கெட்ட வார்த்தையில் பேசினா கரெக்டாக நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு கண்டிப்பாக வந்து பாஸ்டர்ட்னு தான் பேசுவான். ஏன் தமிழில் சொல்ல முடியாதுன்னு சொல்லுங்கள்? அது ரொம்ப கொச்சையாக இருக்கும். அந்த பொண்ணோட கேரக்டர் அசாசின் பண்ணிடுறீங்க தமிழில் சொன்னால். ஓகே, தமிழ் கெட்ட வார்த்தையை தமிழ் பெண் பயன்படுத்தினா அவள் கேரக்டர் நீங்கள் அசாசின் பண்ணிக்கிறீங்க. அவள் ஆங்கில வார்த்தை பேசினா அது நியாயம் நீங்கள் ஒத்துக்குவீங்க. அப்போ நான் படத்தில் ஆங்கில வார்த்தை தானே வைக்க முடியும். வைக்கிறப்ப அது எப்படி ஒரு கெட்ட வார்த்தையாகும்? அவள் வந்து ஒரு கோபத்தை, ஒரு எதிர்ப்பை அதுக்கு மேலே அதை வெளிப்படுத்துறதுக்கு அது அவ்வளோதான் வார்த்தை இருக்கு. அப்புறம் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் அதை? இப்போ இது ஏ அப்படிங்கிறப்ப நான் என்ன சொல்கிறேன், அப்போ ஓகே ஒரு ஹீரோ பண்ணுறதெல்லாம் ஒரு ஃபீமேல் கேரக்டர் பண்ணுறப்ப அது ஏ ஆகிடுது. இதுதான் அந்த படத்துடைய இதுவும் ஒரு சமூக சீரழிவு தானே. இப்போ நீங்கள் சொல்கிறது இது என்னன்னா, இப்போ யூ வச்சுட்டு ஐட்டம் சாங் அப்படிங்கிறது இல்லை. அதுக்கு நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா எங்கள் இண்டஸ்ட்ரி அப்படி ஒரு பெரிய சிக்கல் இருந்துச்சு. அதாவது இண்டஸ்ட்ரிங்கிறது வெறும் படம் இல்லை, இதில் வந்து அவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க. அரசாங்கம் என்ன சொல்லிச்சு, முதல்ல தமிழில் டைட்டில் வச்சா டேக்ஸ் ஃப்ரீ ஒரு காலத்துக்கு. அதுக்கப்புறம் யூன்னு வாங்கினா டேக்ஸ் ஃப்ரீன்ட்டாங்க. ஆக்சுவலாக இங்கே பணமே இல்லை, எல்லாமே கஷ்டம். அதாவது பெரும் நடிகர்களுக்கு பணம் போகுது. ஆனால் இங்கே தொழில் ரெகுலராக நடந்தால் தான்
அன்றாட காட்சிகள் வாழ முடியும். தொழில் ரெகுலராக நடக்குன்னா தேட்டரில் வந்து கூட்டம் வரணும், படம் வரணும், திருட்டு டிவிடி விசிடி ஏகப்பட்ட பிரச்சனை. இந்த தொழில் அழிய ஆரம்பிச்சு 7 வருஷம் ஆயிடுச்சுங்க. அப்போ அதை எப்படியாவது நாங்கள் டாக்ஸ் ஃப்ரீ வாங்கணும்னா வாங்கணும், யூஏ வாங்கணும். அதை அவன் காலில் விழுந்து வாங்கினாலும் சரி, பித்தலாட்டம் பண்ணி வாங்கினாலும் சரி, ஏன்னா வேறு வழி இல்லை. அப்படி தான் இருந்துச்சு. அதான் ஆனஸ்டான ஒப்பீனியன். ஆனால் நீங்கள் வந்து நீங்களும் அப்போ இது ஒரு சினிமா விடுங்க, நீங்கள் டிவியில் நீங்கள் பார்க்குற எல்லா ப்ரோக்ராமும் யூவா என்ன? அது இதை விட கொடுமை ஆக்சுவலாக கொடுமை. சரி, யூடியூபு அது வந்து அது வேற லெவல் இல்லை. அப்போ சென்சார் ஈக்குவலாகவும் இல்லை. நான் இப்போ ஏன் வந்து சக்கிலா படம் வர்றது இல்லைன்னு சொல்லுவேன். நீங்கள் தேவையில்லை. ஏன் தேவையில்லை? அதுக்கு மேலே இங்கே கண்டென்ட் இருக்கு, ரைட்டா? அப்போ அந்த இண்டஸ்ட்ரியே இல்லை இப்போ. அப்போ நீங்கள் நல்லா பாருங்கள். அப்போ இப்போ அப்போ என் படத்தை எதுக்கு ஏன்னாங்க? அது ஆபாசமான படம் கிடையாது, அது ஒரு கவர்ச்சி படம் கிடையாது, ஒரு காம படம் கிடையாது, அது ஒரு பொலிட்டிக்கலான படம். ஏன் பொலிட்டிக்கலான படம்னா பெண் எக்ஸ்பிரஸ் பண்ணுறா, அதனால பொலிட்டிக்கலான படம். இப்போ பெண் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க தான் தரமணியோட பிரச்சனை. என் கதையே அதுதான். அப்போ நான் இப்போ ஏன்னு போடுறேன். ஏன்னு சொல்கிறப்ப ப்ரொடியூசர் என்ன சொன்னார்னா, இதுக்கு நான் வேணாம், நம்ம யூஏவே வாங்கிக்குவோம். இல்லை சார், நான் வந்து நியாயமாக நம்ம போவோம், நான் என் குழந்தைய இந்த படத்துக்கு கூப்பிட்டு போக மாட்டேன் சார், இப்போ வேணாம் சார் சொல்கிறேன். இல்லை சேட்டலைட் வைக்க முடியாது, திரும்ப டிவியில் நான் ஒரு ட்ரெய்லர் போடணுன்னா கூட திரும்பவும் சென்சார் வாங்கணும், அது 15 நாள் ஆகும். இப்போ நான் டிவிக்கு டீசர் கட் பண்ணி சென்சார் கிடைக்குமா எனக்கு தெரியல, ஏன்னா திரும்ப சென்சார் வாங்க தான் போட முடியும். இப்போ தேட்டருக்கு வந்து ஃபேமிலி க்ரௌட் வராது, அப்புறம் வந்து கப்பிள்ஸ் வர மாட்டாங்க, ஆண்கள் மட்டும் தனியாக வருவாங்க, பெண்கள் போகிறதா வேண்டாமான்னு யோசிப்பாங்க. இவ்வளோ பிரச்சனை இருக்குது ஒரு ஏ சர்டிஃபிகேட் வாங்குறது பின்னாடி. இன்றைக்கி டாக்ஸ் ஃப்ரீங்கிற ஒரு பிரச்சனை இல்லை. அப்போ ஒரு ஏ படத்தை ரிலீஸ் பண்ணால் தேட்டர் கூட்டம் வராது, அதாவது வரக்கூடியதில் அப்படியே பாதி குறைஞ்சிரும். ஓகே, அப்போ என்ன மாதிரி ஒரு சின்ன படமும் இல்லாமல் பெரிய படமும் இல்லாமல் ஒரு புது ஹீரோவை வச்சு ஆர்வ கோளாறில் பண்ண ஒரு படத்துக்கு இவ்வளோ சிக்கலுங்கிறது தாங்க முடியாது அவருக்கு. அப்போ அவர் நான் என்ன ரெக்வஸ்ட் பண்ணுறேன்னா, பரவாயில்ல சார், நான் உங்களுக்கு இன்னொரு படம் யூவில் பண்ணித்தரேன், இந்த படத்தை இப்படியே விடுவோம். ஏன்னா அவங்க சொன்ன 14 கிட்ட நான் அக்செப்ட் பண்ணிட்டேன்னா நான் வந்து நினச்சிட்டு இருக்கக்கூடிய கருத்து தப்புன்னு ஆகுது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நியாயமாக அது அடல்ட் விஷயம் இல்லை, அது நியாயமான விஷயம். அதை குழந்தைங்க பார்த்தா தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா ஆண் இப்படி பேசினா பெண் திருப்பி அடிப்பான்னு குழந்தை பார்த்தா தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, எது குழந்தைங்க நான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் அப்படி சொல்கிறேன். அதாவது சென்சார் போர்டு ஆர்கியூமெண்ட்டாக நம்ம சொல்லதான் இருந்தால். ஸோ இப்போ தரமணி நான் ஏன் இப்படி ப்ரொமோஷன்ஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்குள்ளானா, இந்த படம் தான்ப்பா, ஆனால் பெண்களும் பார்க்கலாம், பெண்களும் அடல்ட்ஸ் தான், நீ மட்டும் அடல்ட் இல்லைன்னு நான் சொல்ல வேண்டியிருக்கு. குடும்பத்தோட பார்க்கலாம்ப்பா, 18 வயதுக்கு மேற்பட்டவங்க குடும்பத்தில் இல்லையா என்ன? குடும்பத்தோட நான் குழந்தைகளோடய போய் பார்க்கறதா நீங்கள் குடும்ப படம் நினைக்கிறீங்க. குழந்தைங்களோட பார்க்கக்கூடிய படங்கிறது ரொம்ப சொற்பமாக தான் இருக்குது. நீங்கள் குழந்தைங்களோட பார்க்கக்கூடிய படத்துக்கு நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா எங்கள் குழந்தைங்க படம் வர ஆரம்பிக்கும். இல்லை, கண்டிப்பாக. ஏன் தமிழில் குழந்தைங்களுக்கான படம் குறைவாக இருக்குது? குழந்தைங்க படமே இல்லை, தங்கமீன்கள் குழந்தைங்க படம்லாம் கிடையாது, குழந்தை அதில் இருக்குது, அவ்வளோதான். குழந்தைங்க படமே இல்லை தமிழில். இப்போ பசங்க எடுத்தீங்கன்னா குழந்தைங்களை வைத்து செய்யப்பட்ட பெரியவர்கள் பார்க்கக்கூடிய படம். குழந்தைங்க பிரச்சனையே பெரியவங்க. இப்போ இந்த ஜகு ஒரு ஹிந்தி படம் வந்திருக்கு, கிட்டத்தட்ட ஒரு மாதிரி குழந்தைங்க படம் ட்ரை பண்ணியிருந்தாங்க. பட் தமிழ்ல எனக்கு தெரிஞ்ச ராஜா சின்ன ரோஜாவோட அந்த ஒரு பாட்டோட தான் நிற்கிது. அப்புறம் குழந்தைங்க படம் நீ ஏன் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபிலிம் மேக்கர்ஸ் பண்ணலைன்னா இன்னும் அது பண்ணுறது கஷ்டம், அதுக்கு வேற கிரியேட்டிவிட்டி லெவல். இங்கே எல்லா படத்தையும் குடும்பத்தோட பார்த்துறாங்களே, அப்புறம் குழந்தைங்களுக்கு தனியாக படம் பண்ணோம், அதுக்கு ஒரு மார்க்கெட்டு தேவையில்லைன்னு இருக்குல்ல. குழந்தைங்களே அடல்ட்டாக ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நம்ம. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் இந்த ப்ரோக்ராமில் இல்லை பார்க்கணும்னு சொல்கிறது என்னன்னா, தரமணி ஏன்னா என்னன்னா 18 வயதுக்கு மேற்பட்டவர்னு அர்த்தமே தவிர அது காமப்படம்னு அர்த்தம் இல்லை. எப்படி 18 வயசுக்கு மேற்பட்டவங்க ஓட்டு போட முடியும்னு அர்த்தமே தவிர அது மாதிரி 18 வயசுக்கு மேற்பட்ட முதிர்ச்சி உடையவர்கள் பார்க்கக்கூடிய படம்னு அர்த்தம். அவ்வளோதான் ஏ சர்டிஃபிகேட்டுடைய அர்த்தம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்கிறதுக்கு தான் நான் நினைக்கிறேன். சென்சார் போர்டுக்கு நம்மளுக்கு எந்த பிரச்சனை, இந்த கேம்பெயினிங்கே அதுதான். இன்னும் சொல்லப்போனால் அந்த படத்துடைய பிரச்சனையும் அதுதான். ஸோ அதனால் அதில் வி ஹவ் ஸ்டார்டட் அவர் ப்ரொமோஷன். அண்ட் நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, தரமணி பெண்கள் பார்க்க வேண்டிய படம். அண்ட் அதை வந்து ஏ சர்டிஃபிகேட் போடுறான்னு பயந்து ஐயோ போக வேணாம்னு நினைக்கணும். அப்பா அம்மாவோடு 18 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் பார்க்கக்கூடிய படம் தான். ஓகே, அதில் எந்த சிக்கலும் இருக்காது.